இன்றைய ஆத்ம சங்கமத்தின் வாழ்க வளமுடன்மா. இன்றைய ஆத்ம சங்கமத்தின் அடுத்த நிகழ்வாக நல்ல வாழ்வுக்கு 4 சிந்தனைகள் என்ற தலைப்பிலே ப்ரொஃபசர் பத்மாவதி அம்மா அவர்கள் நம்மிடம் உரையாற்ற இருக்கிறார். சிந்தனைக்கு முன்பாக அம்மாவை பற்றிய சிறு அறிமுகம் செய்ய விளைகிறேன். பத்மாவதி அவர்கள் பிஎஸ்சி படித்தவர். மேலும் ஸ்கை டிப்ளமோ, அட்வான்ஸ் டிப்ளமோ பாரதியார் பல்கலைக்கழகத்திலே பயின்றவர். கடந்த 2000 ஆண்டு மனவளக்கலையில் இணைந்தவர். 18 வருடங்களாக சேவை செய்து வருபவர். சிறந்த இல்லத்தரசியாகவும் செயல்புரிந்து வருகிறார். பெங்களூர் விஷால கர்நாடகா ஸ்கை ட்ரஸ்ட் ஹலசூரு மன்றத்திலிருந்து வந்திருக்கும் ஸ்கை ப்ரொஃபசர் பத்மாவதி அவர்களை உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பிலும் இணைப்பில் இணைந்துள்ள உங்கள் அனைவரின் சார்பாகவும் வரவேற்று வாழ்த்தி இத்தலத்தை அவர் வசம் அளிக்கிறோம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. குரு யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சுக்குமமாக என்னுள்ளே வந்து இன்றைக்கு நடக்கவிருக்கும் இந்த பேச்சை நன்றாக நடத்தி கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த ஆத்ம சங்கமத்தில் தமிழில் பேசுவதற்கும் அதை ஏற்பாடு செய்த டாக்டர் தனபதி சார் அவர்களுக்கும் விஜயா தனபதி அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இந்த ஆத்ம சங்கத்தில் இணைந்திருக்கும் எல்லா யோக அன்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு நல்ல வாழ்வுக்கு 4 சிந்தனைகள். நல்ல வாழ்வு எது? நல்ல வாழ்வு எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா நல்ல வாழ்வுனா என்ன? இப்ப நாங்க வாழறது நல்ல வாழ்வு இல்லையா? இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்வு நல்ல வாழ்வு இல்லையா? அப்படி இல்லை. நல்வாழ்வு என்றே வாழ்க்கை என்றால் என்ன என்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை என்றால் என்ன என்றே தெரியவில்லை. அதற்குதான் மகரிஷி ஃபர்ஸ்ட் சொல்வாரு. மனவளக்கலை 1 புக்ல போட்டிருப்பாங்க, நம்ம பிறந்தவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாகத்தான் வாழ ஆசைப்படுகிறார்கள். ஆனா அவங்க வளர 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 கர்ம வினையால நிறைய தவறுகளை என்ன செய்யறாங்க? செய்து கொண்டே போறாங்க. அவங்க செஞ்ச தவறால துன்பத்தை அனுபவித்து கொண்டே போகிறார்கள். அதனால நல்வாழ்விற்கு 4 சிந்தனைகள். திருவள்ளுவர் ஊழ்வினை என்ற ஒரு அதிகாரத்துல நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் உண்மையே மிகுதிப்படும் சொல்லியிருப்பார். என்ன இதற்கு அர்த்தம்? எவ்வளவுதான் நூல்கள் நம்ம படிச்சாலும் கற்றாலும் நம்மிடம் என்ன உண்மை அறிவு இருக்கிறதோ, அதாவது நம்முடைய கர்மாப்படி என்ன அறிவு நம்ம கிட்ட தேங்கி இருக்குதோ அதுதான் மிகுதியாக வெளிவரும்ன்றார். அப்போ அதுல நம்ம அறிவை நம்ம மேம்படுத்தி கொண்டால், கொஞ்சம் கொஞ்சமாக அறிவை மேம்படுத்தி கொண்டே வரும் பொழுது, நமக்கு இருக்கிற 6வது அறிவை வச்சு நம்ம மேம்படுத்தி உயர்த்தி 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 வரும் பொழுது, அதனை செய்ய 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 இந்த கர்ம வினைகள் நீங்கி வேறவாறு அறிவு மிகுதிப்படும். அப்போ இதற்குதான் மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, 2 வரிகள் கவி கொடுத்திருக்காரு. அதுதான் இன்பத்தும் துன்பத்தும் இயற்கையையும்
கற்பனையும் சிந்தித்து அறிபவன் சிறப்பாக வாழ்வான். இன்பத்தும் துன்பத்தும் இயற்கையும் கற்பனையும் சிந்தித்து அறிபவன் சிறப்பாக வாழ்வான். அந்த 2 வரி கவி மகரிஷி கொடுத்திருக்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம 30 நிமிஷத்துல சிந்திக்க போறோம். வாழ்க வளமுடன். முதல்ல இந்த கவியில இருக்கிற இன்பத்தை பற்றி சிந்திக்கிறோம். நாம தினமும் இன்பமா தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? கேட்கலாம், என்ன இன்பத்தை பற்றி சிந்திக்கிறதுக்கு என்ன இருக்குது? நல்லாதான் சாப்பிடுறோம், நல்லாதான் தூங்குறோம், நல்லா தானே வாழ்க்கை நடந்து இருக்குது, இப்ப இன்பமா தானே போயிட்டு இருக்குது இல்லைங்களா? வடிவேலு சொல்ற மாதிரி நல்லா தானங்க போயின்னு இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஆனா நாம் தினமும் இன்பமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த இன்பத்தை பற்றி சிந்தித்து அறிந்தால் இன்னும் சிறப்பாக வாழலாம் இல்லைங்களா? உடல் நலம், மகரிஷி எப்பவுமே சொல்வாரு, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் தேவைன்னு சொல்வார். முன்னேற்றம் நேற்றைய விட இன்றைக்கு முன்னேற்றம் தேவை, இன்றைக்கு விட நாளைக்கு முன்னேறி தேவை. எதுல முன்னேற்றம்? எல்லாவற்றிலும். உடல் நலம், மனநலம், செல்வம், எல்லாத்திலையும் நாளுக்கு நாள் நம்ம முன்னேறிக்கொண்டே இருக்கணும்னுவாங்க. அப்போ நாம இன்பமா வாழும் பொழுது எதையும் நம்ம சிந்தித்து பாக்குறது இல்ல. எதுவுமே நம்ம அறிவால நம்ம சிந்தனை செய்யாம இருக்கிறதாலதான் அந்த இன்பமே ஒரு அளவுக்கு மேல போய் என்னமாயிடுது, துன்பமாக மாறிவிடுகிறது. அப்போ அந்த இன்பமேத்தே நாம சிந்திச்சு பார்க்கும் பொழுது ஒருத்தர் சொல்றாரு, கடவுள் நமக்கு நிறைய வாழ்க்கையில நிறைய இன்பம் கொடுத்தா கடவுள் நம்மை வேடிக்கை பார்க்கிறார். அதுவே துன்பம் ஜாஸ்தி அதிகமா நமக்கு கொடுத்தா நம்மை சிந்திக்க வைக்கிறார் என்ற அர்த்தம்னு படிச்சேன். அப்போ நம்ம என்ன செய்யணும்? சிந்தனை செய்ய வேண்டும். சிந்தனை செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? சீர்திருத்தம் செய்ய வேண்டும். மகரிஷி நிறைய பாடத்துல கொடுத்திருப்பாரு, சிந்தனை சீர்திருத்தம் சிறந்த வாழ்வு. அப்போ சிந்தனை செய்தாதான் சீர்திருத்தம் செய்ய முடியும். அப்பதான் சிறந்த வாழ்வு பெற முடியும். சீர்திருத்தம்னா என்ன? நம்மை நாமே திருத்திக் கொள்ள வேண்டும். மத்தவங்கள போய் கரெக்ஷன் பண்றது கிடையாது, நம்மள நாமே திருத்திக்கணும் முதல்ல. அப்போ இந்த இன்பத்தை சிந்தனை செய்து பாக்குறதுக்கும் நம்மள சீர்திருத்திக்கிறதுக்கும் என்ன அர்த்தம் இல்லைங்களா? நல்லா சாப்பிடுறோம், நல்லா ட்ரெஸ் போடுறோம், நல்லா டிவி பாக்குறோம் இல்லைங்களா? எல்லாமே இன்பம் தான். வாழ்க்கையில இன்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது. தினசரி நாம் இன்பத்தை துய்த்து கொண்டேதான் இருக்கிறோம். ஆனால் அதில் அளவு முறை மீறாமல் நடந்து கொள்கிறோமா என்பதை நாம சிந்தனை பண்ணும். அளவு பிளஸ் முறை. என்னது அளவு பிளஸ் முறை? மாறாமல் நடந்து கொள்ள வேண்டும். எக்ஸாம்பிள் ஒன்னும் இல்ல, வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்க. 2017 தான் வாட்ஸ்அப்பே வந்துச்சு. ஆனா இந்த 4 வருஷத்துல எவ்வளவு பேர் எவ்வளவு அதை யூஸ் பண்றாங்க? அளவா யூஸ் பண்றாங்களா? இல்ல முறையா யூஸ் பண்றாங்களா? அளவும் கிடையாது, முறையும் கிடையாது. அப்போ அளவு பிளஸ் முறையும் இல்லாம அதை நம்ம அதிகமா யூஸ் பண்ணும்பொழுது நம்ம இன்பமே என்னவா மாறுது இல்லைங்களா? 2017க்கு முன்ன நமக்கு வாட்ஸ்அப்னாலே என்னன்னு தெரியாது. ஆனா அது வந்த பிறகு ரொம்ப சந்தோஷப்பட்டோம், ரொம்ப குஷியானோம். இப்போ அதே என்ன ஆயிடுச்சு? அளவு பிளஸ் முறை மாறிடுச்சு. பசித்த உடனே பசி எடுக்குது, சாப்பிடுறோம். சாப்பிட்ட உடனே அந்த உணவு ரொம்ப சுவையா இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்யறோம்? மறுபடியும் அளவும் இல்ல, அளவாக சாப்பிடுறோமா? கிடையாது. சரி, முறையாக சாப்பிடுறோமா? அதுவும் கிடையாது. என்ன அது முறை? பசித்தவுடன் சாப்பிடுகிறோமா? கிடையாது இல்லைங்களா? நன்றாக அரைத்து பற்களில் அரைத்து சாப்பிடணும், ஜீரணம் ஆகுன்றாங்க. அத மாதிரி சாப்பிடுறோமா? கிடையாது. அப்போ அந்த இன்பமே
அளவு முறை மாறும்பொழுது நமக்கு என்ன ஆயிடுது? துன்பமா மாறி போகுது. அததான் மகரிஷி என்ன சொல்றாரு? சிந்தித்து அறிபவன் இன்பத்தும் துன்பத்தும் இன்பத்தை சிந்தித்து அறிபவன் சிறப்பாக வாழலாம். நெக்ஸ்ட் என்னன்னா, இன்னொன்னு எதனால ஜாஸ்தி துன்பமா மாறுதுன்னா, எதை சாதிச்சாலும் மனிதன் என்ன பண்றான்? நான் சாதித்து விட்டேன், நான் சாதித்து விட்டேன்ற ஒரு ஆணவம் அவனுள் விஷயங்கள்ல நடந்து கொள்கிறோம் பாருங்க, அதுதான் அவமானம். அவம் என்றா நம்மள படுகுழியில தள்ளுகின்ற விஷயங்கள். எதெல்லாம் அந்த ஆணவ லிஸ்ட்ல சேரும்னா, குறை கண்டுபிடிப்பது, எரிச்சல் படுவது, கட்டளையிடுவது, அதிகாரம் செய்வது, எதிர்பார்ப்பது கூட அந்த ஈகோல தான் சேருது. ஆணவம். அப்போ இதிலிருந்து, இந்த செயல்ல இருந்து நம்ம மீட்டுக் கொள்வதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? சிந்தனை செய்ய வேண்டும், சீர்திருத்தம் செய்ய வேண்டும். அதிக இன்பத்தை நமக்கு கடவுள் கொடுக்கும்போது கூடவே நமக்கு என்ன வந்துருது? ஆணவம் வந்துருது. நான் எல்லாம் சாதிச்சிட்டேன், எனக்கு எல்லாம் கிடைச்சிச்சு, எனக்கு எவ்வளவு கோட்டி கோட்டி இருக்குது, நான் வாங்குற போல வீடு யாரும் வாங்க மாட்டாங்க, எங்க பசங்க படிச்சு அமெரிக்கால இருக்கிற மாதிரி யாரும் கிடையாது. அப்போ என்ன ஆகுது? அந்த இன்பமே துன்பமாக மாறிவிடுகிறது. நெக்ஸ்ட் இன்பம். மூன்றாவது என்னன்னா, இன்பம் என்பதில் புரிதல் வேண்டும். என்ன அது புரிதல்? நமக்கு இந்த வாழ்க்கையில நைட்டு படுத்து தூங்குறோம், காலையில எழுந்துக்கிறோம். எழுந்த பிறகு நம்ம உயிரோட இருக்கோம் இல்லைங்களா? நம்ம உயிரோட இருக்கிறோமே, எவ்வளவு இன்பம் இது நினைக்கிறோமா? நினைக்கிறது இல்ல. கை காலெல்லாம் நல்லா இருக்குது இல்லையா? வாய் நல்லா இருக்குது இல்லையா? சாப்பிடுறோம் இல்லையா? நமக்கு உணர்வு இருக்குது இல்லையா? ஒன்னொன்னு நடக்கும் பொழுதெல்லாம் நம்ம அதெல்லாம் நினைச்சு சந்தோஷப்படுவதில்லை. எது நமக்கு நடக்கலையோ அததான் நம்ம நினைச்சு என்ன பண்றோம்? துக்கப்படுறோம். அப்போ சந்தோஷப்பட வேண்டும். தினம் நித்தியம், தினம் 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 தினம். அதே மகரிஷி சொல்வாரு, ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமையை கண்டிடு, உழைப்பால் பதில் உலகிற்கு தந்திடு. உணவு நம்ம கையில வரணும்னா எவ்வளோ பேர் அதுக்கு உழைச்சிருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு இந்த உணவு எனக்கு கிடைக்கதாலதான் யான் உயிரோட இருக்கிறேன்னு நினைச்சு யாராவது சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்களா? கிடையாது. எது நமக்கு கிடைக்கலையோ, எது நமக்கு நடக்கலையோ அத நினைச்சு நினைச்சு நினைச்சுதான் நம்ம என்ன பண்றோம்? சந்தோஷப்பட்டுனே இருக்கிறோம். அதுக்குதான் மகரிஷி அவரு, இன்பம் வந்தாலும் அதை சிந்தனை செய்ய வேண்டும். சிந்தனை செய்து, சீர்திருத்தம் செய்து, அளவிலும் முறையிலும் முறையாக இருந்து என்ன செய்யணும்? அதை மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இன்பமும் நமக்கு நிலைக்கும்ன்றார். நெக்ஸ்ட், இன்பத்தும் துன்பத்தும். துன்பம் நான் என்னன்னு போலாம். துன்பம் வரும்போது நம்ம எப்படி சிந்திக்கணும்? கால் வலி வந்தா துன்பம், கை வலி வந்தா துன்பம், வயிற்று வலி வந்தா துன்பம், இல்லைங்களா? எல்லாமே நம்ம துன்பமாக உணர்கிறோம். அப்போ என்னன்னா, அத நம்ம பொறுமையோட ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் வேண்டும். பொறுமையோட ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இல்லைன்னா நம்ம என்ன செய்யறோம்? மறுபடியும் பாவப்பதிகளை ஏற்றுக்கொள்கிறோம். பதிவுகள் நம்ம கிட்ட அதிகமாயி போகுது. எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போனோம், நம்ம கணவரை ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வாங்க, இன்னைக்கு ரிசப்ஷன் போனோம் சொல்லியிருக்கிறோம். ஒரு மாசம் முன்னாடியே இன்விடேஷன் வச்சுட்டு போயிட்டாங்க, சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனாலும் அன்னைக்கு பார்த்து அவர் என்ன பண்றாரு? லேட்டா வர்றாரு. அப்போ அவரு கால தாமதமாக வருகிறாள் என்றால் அதற்கு என்னுடைய பாவ பதிவுகளே காரணம். மகரிஷி சொல்றார், அவர் எந்த தப்பும்
செய்யறாருன்றா, அதுக்கு நம்ம பாவப்பதிவுகள் தான் காரணம் என்றாரு. நம்முடைய கர்ம வினைகள் போகல. அதனால்தான் வீட்டுக்காரரு என்ன பாயிருக்காரு, லேட்டா வந்திருக்காரு. அப்போ அந்த டைம்ல நம்ம, என்ன நீங்க இவ்வளவு லேட்டா வந்துட்டீங்களே, ரிசப்ஷன் போனமே, இதுக்கு கூட தெரியலையா, ஒரு மாசத்துக்கு முன்னே அவங்க இன்விடேஷன் வச்சாங்களே, தினம் சொல்லணுமா, உங்களுக்கு மறந்து மறந்து போறீங்களேன்னு சொல்லி நம்ம கோபத்தை அந்த இடத்துல காமிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இன்னும் நாம் பாவப்பதிவுகளை சேர்த்து கொள்கிறோம். கடவுளு துன்பம் கொடுத்து கொண்டே இருப்பாராம். எப்போ நம்ம பொறுமையா அதை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் கடவுள் என்ன பண்ணுவாரு, துன்பத்தை கொடுத்துனே இருப்பாராம். ஒரு நிலையில பாப்பாராம், எவ்வளவு கொடுத்தாலும் நம்ம தாங்கிக்கினே இருக்கிறோம், பொறுமையாகவே இவர்கள் இருக்கிறார்கள் சொல்லிட்டு கடைசியில என்ன பண்ணுவாராம், துன்பம் கொடுப்பதை நிறுத்தி விடுவார். அப்போ நம்ம யோசனை பண்ணும், துன்பம் ஏன் வருகிறது என்று சிந்திக்கணும். அப்போ துன்பம் வருவதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது, அது நம்முடைய குணம்தான். அந்த குணத்தை எப்படி மாற்ற வேண்டும் என்று சிந்தனை செய்ய வேண்டும், இல்லைங்களா? இப்போ காஃபி ஆபீஸ்ல இருந்து ஆபீஸ்லயோ வெளியில மனைவி கிட்ட, மனைவி அப்ப ஏதோ வந்து இருக்காங்க, திரும்பி காஃபின்றாரு. உடனே மனைவி என்ன பண்றாங்க, காஃபி குடுக்கறேன்னு சொல்ல ஒண்ணு சொல்ல திரும்பி பாக்குறாங்க. அவங்க திரும்பி பாக்குறதுலயே, ஓ இப்ப இவங்க காஃபி குடுக்க மாட்டாங்க, காஃபி நான் போட போறேன், உனக்கும் சேர்த்து போடட்டுமான்னு கணவன் கேட்டா அந்த இடத்துல என்ன ஆயிடுது, கோபமே போயிடும், இல்லைங்களா? அதே போல என்னோட ஷர்ட்டு அயன் போட்டு வச்சு, அயன் போட்டியாமான்னு கேக்குறாரு. உடனே மனைவி என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல வந்து, ஓ நான் நேத்தே எனக்கு கவனம் வந்ததுங்க, நான் என் ஷர்ட் எல்லாம் அயன் போட்டு வச்சுட்டேன், இந்தான்னு குடுக்குறாங்க. அப்போ அவங்க அயன் போட்டு இஸ்திரி போட்டு இருக்கிற ஷர்ட் சரியா போடல, எல்லாம் சுருக்கமா இருக்குது. அப்ப அங்க ஒரு துன்பம். அப்போ முதல்ல வந்தது ஒரு துன்பம், இப்ப வந்தது வேற மாதிரி துன்பம். எல்லா இடத்துலயும் நம்ம என்ன செய்யணும், பொறுமையோடு சகித்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த இடத்துல நமக்கு பாவப்பதிவு என்ன ஆகுது, குறைந்து கொண்டே வருகிறது. மகரிஷி சொல்றாரு, இப்போ எக்ஸாம்பிள், ஒரு வயிற்று வலியோ இல்ல தலைவலியோ ஏதோ ஒரு டாக்டர் கிட்ட போறோம். டாக்டர் என்ன பண்றாங்க, மெடிசன் குடுக்குறாங்க. மெடிசன் கொடுக்கும் பொழுது அப்ப என்ன ஆகுது, நம்ம மெடிசன் சாப்பிடுறோம், சாப்பிட்டு ஒரு 2-3 நாள் சரியா போகுது, இல்லைங்களா? அப்போ கடவுள் அது போலதான் மகரிஷி சொல்றாரு, வாழ்வில் துன்பத்தை சகித்து கொள்ளும் வழக்கத்தை பழக்கத்தால் அடைய வேண்டும். மகரிஷி சொல்றாரு, எப்படி வாழ்வினில் துன்பம் வரும்போது அதை சகித்து கொள்ளும் வழக்கத்தை பழக்கமாக அடைய வேண்டும். இப்போ டாக்டர் கிட்ட போறோம், மெடிசன் கொடுக்குறோம், உடம்பு நல்ல. அதே போலதான் கடவுள் நமக்கு சிகிச்சை, ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறார். என்னவாக, துன்பத்தை கொடுத்து 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 நீ தயாராகி நான் இருக்கிறோமா என்று என்ன பண்றாரு, கடவுள் டெஸ்ட் பண்றாரு. அந்த டைம்ல நம்ம என்ன செய்யணும், நம்மள எது எல்லாம் நமக்கு வர்றதோ அதனை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நமக்கு வர வேண்டும். இதற்கு அந்த ஏற்றுக்கொள்ள பக்குவம் வரணும்னா நம்ம இந்த 5 விஷயங்கள்ல கரெக்டா இருக்கணும். என்ன அது, பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம், மக்கள். இதில் நாம் பற்றற்ற பற்றாக இருக்க வேண்டும் என்றார் சுவாமிஜி. பொருள் வாங்க ஆசைப்படுறோம், இந்த பொருள் வேணும், அந்த பொருள் வேணும், இந்த பொருள் வேணும். புகழுக்கு ஆசைப்படுறவங்க இருக்காங்க. அப்புறம் செல்வாக்கு, எங்கேயோ போறோம், எந்த இடத்துல போனாலும் நமக்கு ஒரு தெரிஞ்சவங்க இருக்கணும், நேரா உள்ள போயிடும். ஒரு சினிமா டிக்கெட் போறோம், ஹவுஸ்ஃபுல் போட்டிருக்காங்க, உடனே நான் வந்திருக்கேன்னு யாரோ அங்க தெரிஞ்சவங்க இருந்தவன உடனே என்ன பண்றாங்க, டிக்கெட் வாங்கி கொடுக்குறாங்க. உடனே போய் லேட்டா போன கூட ஃபர்ஸ்ட்ல டிக்கெட் கிடைக்குது பாக்குறோம், அது செல்வாக்கு. அப்புறம் புலன் இன்பம் மூலமா எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு நம்ம பாக்குறோம். மக்கள், அம்மா அப்பா, ஒய்ஃப், கணவர், பையன், பொண்ணு, எல்லார் மேலயும் அதுவும், இதெல்லாம் பற்று. அப்போ அதுல எல்லாம் நாம் எப்படி இருக்கணும்ன்றார் மகரிஷி, பற்று அற்ற பற்றாக இருக்க வேண்டும்.
இப்போ ஒரு கிளாஸ், இப்ப நம்ம வீட்ல நம்ம பையனையோ பொண்ணையோ ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வாமான்றோம். அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வராங்க. அது கண்ணாடி கிளாஸ். தெரியாம என்ன ஆச்சு, கீழே போட்டு உடைச்சாச்சு. உடனே நம்ம என்ன பண்றோம், என்ன ஆகுது, நமக்கு கோபம் வருது. ஒரு கிளாஸ் தண்ணி உனக்கு கொண்டு வர முடியல, நீ எல்லாம் என்ன வேலை செய்ய போற, எங்க கண்ணை வச்சின்னு வர இல்லையா, அப்படிலாம் பேசுறோம். பேசும்பொழுது அதுவே ஒரு 2-3 நாள் கழிச்சு இல்ல ஒரு மாசம் கழிச்சு கூட நம்மளுடைய அண்ணன் பொண்ணோ இல்ல நம்மளுடைய அண்ணன் பையனோ தம்பி பையனோ யாரோ வர்றாங்க. அவங்க கிட்டயும் அதே மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணி கேட்கும் போது அவங்க என்ன பண்றாங்க, அவங்களும் அதே மாதிரி கை தவறி கீழே போட்டுறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம், ஐயோ அப்பா, ஏன்பா நிதானமா வரக்கூடாதா, ஐயோ பாரு கண்ணாடி எல்லாம் எப்படி குத்திக்குது பாரு, கால்ல எல்லாம், அதை எடு இதை எடு, இங்க வா நான் தொடச்சு விடுறேன், போட்டோம் அந்த கிளாஸ் போனா போட்டோம் இல்லைங்களா. அப்போ மகரிஷி அதான் சொல்றாரு, பற்றற்ற மகனிடம் எப்படி நடந்து கொண்டோம், அதே வேறவங்க கிட்ட எப்படி நடந்து கொண்டோம், அதுல நாம வித்தியாசம் பார்க்கணும். அப்போ வந்த துன்பத்தை நம்ம போக்குறதுக்கு செயலில, நாம் செய்யற செயலில திருத்தத்தை கொண்டு வரணும். அதுவும் மகரிஷி என்ன சொல்றாருன்னா, வந்த துன்பத்தை ஒழுக்கமாக தீர்க்க வேண்டும். அதாவது தன்னையும் துன்புறுத்தி கொள்ளக்கூடாது, மற்றவர்களுக்கும் துன்பம் கொடுக்க கூடாது. அப்போ உடலிலே நோய் உள்ளத்தில் களங்கம் வந்தா நம்ம என்ன சொல்றோம், மகரிஷி சொல்றாரு, பாவம் நமக்கு எப்ப வந்ததுன்னா அப்ப எப்படி தெரியுது, உடலிலே நோய் உள்ளத்தில் களங்கம். அப்ப அந்த பாவ பதிவை போக்குறதுக்கு யாருக்கும் துன்பம் கொடுக்காம எனக்கும் துன்பம் கொடுக்காம அதை போக்கிக்கணும்ன்றாரு. அதான் ஒழுக்கத்துடன் போக்க வேண்டும் என்றாரு. இன்றோ நாளையோ எனக்கோ பிறருக்கோ உடலுக்கோ உள்ளத்துக்கோ எண்ணத்துக்கோ செயலுக்கோ துன்பம் கொடுக்காமல் அதை தீர்க்க வேண்டும். அப்போ துன்பம் வரும் பொழுது என்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும், தவம் செய்ய வேண்டும். தவம் செய்யும் பொழுது இன்பமே ஓரளவுக்கு மாறி துன்பமாக வரும் பொழுது நமக்கு என்ன ஆயிடும், நம்மள தயார்படுத்திக்கும் போது அந்த துன்பம் நமக்கு துன்பமாக தெரிவதில்லை. அதே இன்பத்தும் துன்பத்தும் ஆச்சுங்களா. நெக்ஸ்ட், இயற்கையை கற்பனையை சிந்தித்து அறிபவன் சிறப்பாக வாழ்வான். நெக்ஸ்ட் இயற்கை பார்க்கலாம். இயற்கை என்பது எது என்ற தெளிவு நமக்கு வேணும். இயற்கைனா என்ன, நம்ம இந்த கிளாஸ்ல இருக்கிறோம், அது வேற இல்லாம இந்த ஜூம் கிளாஸ்ல நிறைய இயற்கை பத்தி சுத்தவெளி பத்தி நம்ம எப்படி வந்த பத்தி எல்லாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்ப சுத்தவெளி மாத்திரம்தான் இயற்கையா? இல்லை. அணுவிலிருந்து சுத்தவெளி அணுவிலிருந்து தன்மாற்றம் அடைந்து மனிதனாக மாறி இருக்கிறதுன்றத நம்ம உணரணும் இல்லைங்களா. அப்போ அப்படி மாறிக்கொண்டு வரும் பொழுது எல்லாமே அணுக்களை ஒன்று கூட்டு இல்லைங்களா. அணுக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த விண்ணின் கூட்டு தான் எல்லாமும் என்ற ஒரு தெளிவு நமக்கு வர வேண்டும். இயற்கையிலிருந்து தான் எல்லாம் வந்திருக்குது. அப்போ இப்ப தங்கம் இருக்குது, கோல்டு. தங்கம் செயினாருக்கு பண்ணி போட்டுக்கிறோம், வளையல் பண்ணி போட்டுக்கிறோம், கம்மல் போட்டுக்கிறோம், மூக்குத்தி போட்டுக்கிறோம். தங்கம் ஒன்றுதான். ஆனா அதனால எத்தனை ஆச்சு, செயின் ஆச்சு, வளையல் ஆச்சு, கம்மல் ஆச்சு, மூக்குத்தி ஆச்சு, எல்லாமே ஆச்சு. கொலுசு கூட போட்டுக்கிறாங்க இப்ப தங்கத்துல. அப்போ தங்கத்துல இருந்துதான் அதெல்லாம் செய்யும் பொழுது அந்த எல்லா பொருள்களிலும் தங்கம் இருக்குதா இல்லையா? இருக்கு. அதே போலதான் சுத்த வெளியில இருந்து இயற்கை நிலையில இருந்து இறைவெளியிலிருந்து வந்திருக்கிற அந்த விண்ணின் எல்லாமே விண்களின் கூட்டம். அப்போ நாம யாரு, நாம ஒரு விண் சேர்ந்த கூட்டம் தான். அப்போ நம்ம அம்மா யாரு, நம்ம அப்பா யாரு, நம்ம அத்தை யாரு, நம்ம மாமா யாரு, நம்ம நாத்தனார் யாரு, நம்ம ஓரவத்தி யாரு இல்லைங்களா, நம்ம பெரியவங்க யாரு. அப்ப எல்லாருமே நாம் பார்க்கும் எல்லா பொருள்களிலுமே இறைநிலை இருக்கிறது, இயற்கை இருக்கிறது என்ற அறிவு நமக்கு கண்டிப்பா வேணும்.
என்னை சார்ந்தவர்கள் எல்லாம் இறைநிலைதான் என்ற அறிவு நமக்கு வந்துவிட்டால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? தப்பு செய்ய மாட்டோம். மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நாம் வாழும் வரை யாரையும் வெறுக்க கூடாது. அதே போல என்னை யாரும் வெறுக்கிற மாதிரியும் நடந்துக்க கூடாது. செயலில் திருத்தம் வேண்டும். இப்போ எல்லாமே இயற்கை தான், எல்லாமே சுத்த வெளிதானா? இப்போ ஒரு பாம்பு வருது, எல்லாமே இயற்கை, நீயும் இயற்கை நானும் இயற்கை, நீ வந்து கடிச்சிட்டு போன்னு இருக்கலாமா? இருக்கக்கூடாது. பர்ஸ்ல பணம் இருக்குது, நம்ம அங்க வச்சுட்டு எங்கேயோ ஒரு ஹோட்டல் வச்சு தண்ணி குடிக்க போறோம், நம்ம பார்த்துன்னு தான் இருக்கோம், சைட்ல யாரோ வந்து அதை திருடணும். இந்த பர்ஸும் இயற்கை, அது உள்ள பணமும் இயற்கை, நீயும் இயற்கை நானும் இயற்கை, எடுத்துன்னு போப்பா, குடுக்கலாமா? செய்யக்கூடாது. பகுத்தறிவில் தொகுத்துணர்வு. மகரிஷி சொல்றாரு, பகுத்தறிவில் தொகுத்துணர்வு என்றாரு. அந்த பகுத்தறிவு தொகுத்து பார்க்கணும். இந்த டைம்ல பாம்பு வந்து கடிச்சு நான் இறந்துட்டா இல்லைங்களா? அப்ப என்ன ஆயிடுது? நம்மளுடைய கர்மங்கள் தீர்க்க முடியாது. அதே போல நம்ம பர்ஸ்ல இருக்கிற பணம் செலவாயிட்டா, அப்போ அந்த டைம்ல நம்ம எப்படி நடக்கணுமோ அதுக்குதான் மகரிஷி சொல்றாரு, ஒழுக்கத்துடன் கடைபிடிக்க வேண்டும். அதை செய்ய வேண்டும் என்றால் துன்பம் வராம இருக்கணும்னா ரெண்டாவது என்ன சொல்றாரு, 5 அளவு முறை இருக்க வேண்டும். உணவு, உழைப்பு, உறக்கம், எண்ணம், செக்ஸ், உடல் உறவு. இதுல நம்ம என்ன செய்யணும்? அளவு முறை இருக்கணும். என்ன? உணவு சாப்பிடுறோம், துன்பம் வராம நம்ம பாத்துக்கணும்னா 4 இட்லி சாப்பிட்டோம், சாம்பார் சாப்பிட்டோம், வடையும் சாப்பிட்டோம், அதுக்கு மேல சாப்பிட்டா நம்ம வயிற்றுக்கு ஒத்துக்காது. உடனே என்ன செய்யணும்? நம்ம சாப்பிடக்கூடாது இல்லைங்களா? அதுதான் சிந்தனை செய்வது, துன்பத்து சிந்தனை செய்வது. இயற்கை நமக்கு இவ்வளவுதான் ஜீரணம் பண்ணுது. 4 இட்லியை ஜீரணம் பண்றது யாரு? நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற சக்தி. அப்போ அந்த சக்திக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்யணும். இயற்கைக்கு முரண்பாடு இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைகளுக்கு தக்கவாறு நடந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைகளுக்கு தக்கவாறுனா என்ன? இப்ப நம்ம எங்கேயோ வேகமா போனோம், கார்ல போயினே இருக்கிறோம், டிராபிக் ஜாம் ஆயி போகுது. பக்கத்து தெருவுல இருக்கிற வண்டி எல்லாம் இந்த பக்கம் வந்து ரொம்ப டிராபிக் ஜாம் ஆகுது. அப்ப என்ன செய்யணும்? உடனே சூழ்நிலை, இறைநிலை இன்றைக்கு எனக்கு இதை விதித்திருக்கிறது, இதை நான் என்ன செய்யணும்? துன்பப்படாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும், சகித்து கொள்ள வேண்டும், சிந்தனை செய்ய வேண்டும். அந்த டைம்ல நம்ம ஜாஸ்தி டென்ஷன் ஆனா என்ன ஆகும்? எதுவுமே நடக்காம போகும். அதே போல இயற்கை, இது இயற்கையோடைய ஒரு சக்தி, இது நடந்து கொண்டிருக்கிறது, இதை நான் உணர்ந்து கொண்டேன்ற முரண்பாடு இல்லாமல் நடக்க வேண்டும். மகரிஷி அதான் சொல்றாரு, இறை வழிபாடு என்பதே என்ன தெரியுமா? இயற்கை என்னெல்லாம் நடத்தி கொண்டு இருக்கிறதோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே வந்து இறை வழிபாடுன்னு மகரிஷி சொல்றார். அப்போ முரண்பட்டால் அது என்ன? இயற்கைக்கு முரண்பட்டு நம்ம நடந்தோம்னா அது இறை மறதி, அதாவது ஈகோ, தன்முனைப்பு. இயற்கை சக்தியை விதி என்போம், அதை அறிந்த அறிவே மதி என்போம்ன்றாரு மகரிஷி. அப்போ இயற்கையை சிந்தனை பண்ணும். நெக்ஸ்ட் கற்பனை. இது ரொம்ப 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 மோசம். இமேஜினேஷன் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். என்ன? கற்பனை. குடித்தால் மயக்கம் தருவது மது, குடிக்காமல் மயக்கம் தருவது என்ன? கற்பனை. மன உளைச்சல். இமேஜினேஷன் வந்து ரொம்ப நமக்கு என்ன கொடுக்கும்? மன உளைச்சலை கொடுக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, லேசா இருமல் வரும். இந்த டைம்ல, இந்த சீசன்ல லேசா இருமல் வந்தா கூட என்ன நினைக்கிறோம் நம்ம வீட்டுல? ஐயோ கொரோனா வந்துருச்சா, ஐயோ அதுவா இருக்குமா, இது வர சாதா இருமலா இருக்கும். கற்பனை. நெஞ்சு வலி வரும், எனக்கு எதனா ஹார்ட் அட்டாக் வந்துருமா, ஆஞ்சியோபிளாஸ்டி செய்யணுமா, இங்க பிளாக் இருக்குமா, அங்க பிளாக் இருக்குமா. அது எப்பவுமே எதிர்மறை எண்ணங்கள் இருக்கக்கூடாது. பயம், வருத்தம். ஒரு விஷயம் நம்ம உண்மையா இல்லைன்னா அதுக்காக நம்ம கவலையே படக்கூடாது, கற்பனையை விரிச்சுக்க கூடாது. அதான் மகரிஷி சொல்றாரு, கற்பனை பிளஸ் வலை கவலை. நம்மள சுத்தி நம்மளே என்ன பண்றோம்? ஒரு நெட்டை விரிச்சுக்கிறோம், ஒரு வலைய பின்னிக்கிறோம். கற்பனை வலை. இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், ஏதோதான் நினைச்சுக்கிறோம். வழியில போயினே இருக்கிறோம், ஒருத்தரை பாக்குறோம், நம்ம யோகா கிளாஸ்காரங்க கை பண்ணு வாழ்க வளமுடன் சொல்றோம், ஆனா அவரு நம்மள கவனிக்கல, அவரு ஏதோ போயிடுறாரு.
அவரு எங்க இருந்து வந்தாரோ, அவருக்கு என்ன டென்ஷனோ, அவருடைய கண்ணு நம்மள பார்த்தது. ஆனா அவருடைய அறிவு பார்க்கல. அதனால அவர் வாழ்க வளமுடன் சொல்ல நம்ம சும்மா இருக்கிறோமா? கிடையாது. எவ்வளவு திமிரு பாரு. நம்ம வாழ்க வளமுடன் சொல்றோம். கிளாஸ் கூட இப்ப இல்ல. இத்தனை மாசம் வழியில பார்த்தோம். வாழ்க வளமுடன் சொல்றாரா பாரு. இல்லைங்களா? நம்மளே கற்பனை பண்ணிக்கிறோம் அவர் மேல. அவர் மேல ஒரு கோபம், ஒரு எரிச்சல். அதெல்லாம் ஒரு ஈகோ. இல்லைங்களா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். அங்க இருந்து ஒருத்தர் வர்றாரு. அந்த ஃபங்க்ஷனுக்கு உடையவர் வர்றாரு. வந்து நம்ம பக்கத்துல இருக்கிறவங்கள பஜ்ஜி வச்சுக்கிறீங்களா, கேசரி வச்சுக்கிறீங்களா, பாயசப்பட கேக்குறாரு. ஆனா நம்ம சாப்பிட்டு இருக்கிறத அவர் கவனிக்கல. அப்போ நம்ம என்ன செய்யறோம் உடனே, பத்தியா இன்விடேஷன் வச்சு வீட்ல ஏறி வந்து எல்லாம் கூப்பிட்டு பிறகு கூட இங்க வந்து பக்கத்துல இருக்கிறவங்கள மட்டும் கவனிச்சு பாரு, நம்மள கவனிச்சார பத்தியா, இல்லைங்களா? அந்த டைம்ல நமக்கு என்ன இல்ல, அறிவு வேலை செய்யறது இல்ல. அதுக்குதான் மகரிஷி சொல்றாரு, அறிவை மேம்படுத்துங்கள், உயர்த்துங்கள். அதுக்குதான் நமக்கு அறிவே தெய்வம்னு பாடம் எடுத்தாரு. அப்போ கற்பனை கற்பனை கற்பனை. இதனால நம்ம என்ன செய்யறோம், நம்ம அறிவையே வந்து கெட வச்சிரும். நமக்கு இருக்கிற நல்ல அறிவை கூட இந்த மாதிரி கற்பனை செஞ்சு 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 நமக்குனாவே ஒரு இதை போட்டு 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 நம்ம வாழ்வுல எவ்வளவோ துன்பங்களை அனுபவிக்கிறோம். தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, அப்போதைக்கப்போது அளிக்கும் சரி விளைவு. எப்போதும் கவலை உற்றார் இடர்படுவார் இதை உணரார். தப்பு கணக்கு போட்டு நம்மளுக்கு நாமே நம்ம ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கிறது. அப்புறம் என்ன ஆகுறோம், கஷ்டப்படுறோம். நடக்காத போது கஷ்டப்படுறோம். அதுக்குதான் மகரிஷி அவரு இன்பத்தும் துன்பத்தும் இயற்கையையும் கற்பனையும் சிந்தித்து அறிபவன் சிறப்பாக வாழ்வான். அதுக்குதான் எல்லா விஷயத்தையும் நம்ம ஒன்னொன்னா சிந்தித்து சிந்தித்து வாழும் பொழுது நம்ம கண்டிப்பா நிறைவாக வாழ முடியும் சொல்லி, நான்கை பற்றியும் நன்றாக நாம் சிந்தித்து வாழ்ந்தால் சிறப்பாக வாழலாம் என்று மகரிஷி கூறியிருக்கிறார். இது எப்படி நடக்குமானா நடக்கும். எப்படி? தவம் செய்யணும், அகத்தாய்வு செய்யணும். இது முடியுமா என்றால் முடியாது என்று சொல்லுவது மூட நம்பிக்கை. முடியுமான் என்று கேட்டால் அது அவநம்பிக்கை. முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு இதை நினைவில் வைத்துக்கொண்டு நாம் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் இந்த நான்கையும் சிந்தனை செய்து வாழ்ந்தால் நிஜமாக நமக்கு வாழ்க்கையில் என்ன நல்ல வாழ்வு கிடைக்கும் என்று கூறி இந்த உரையை முடிக்கிறேன். இறை அருளாலும் குரு அருளையும் வேண்டி எல்லாரும் இந்த 4 வளங்களையும் பெற்று நன்றாக வாழ வேண்டும் என்று குருவின் பேரில் கேட்டுக்கொண்டு, எல்லோருக்கும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க என்று கேட்டுக்கொண்டு இந்த தலைப்பை பேசுவதற்கு எனக்கு அவகாசம் கொட்டிருவ தனபதி சார், மறுபடியும் டாக்டர் தனபதி சாருக்கும் விஜயா தனபதி சாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆத்ம சங்கமம் புரோகிராமை ஏற்பாடு நடத்தி கொண்டிருக்கும் ரம்யா பாண்டியன் அவர்களுக்கும் என் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா, வாழ்க வளமுடன். சிறப்பான சிந்தனை உரை. மகரிஷியோட கருத்துக்கள் ஒவ்வொன்னையும் நடைமுறை உதாரணத்துல நிறைய மனவளக்கலை அன்பர்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன எண்ணங்கள், நம்ம தன்முனைப்பு இல்லைன்னு நம்ம நினைச்சுக்கிறோம், அது கூட ஒரு தன்முனைப்பு தான்னு நீங்க பேசுனதுல இருந்து தெரியுது. எப்படி பற்றற்ற பற்றாக இருக்க வேண்டும்னு, அப்புறம் கற்பனை, கவலை, இதை பத்தி எல்லாம் நிறைய கேள்விகளுக்கு நல்ல பதில்கள்மா. ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தற்போது கேள்வி பதிலுக்கான நேரம். அன்பர்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். கேட்க விரும்புபவர்கள் ஹேண்ட்ரைஸ் பட்டனை ஆன் செய்யுங்கள். அதற்கு முன்பாக சில அறிவிப்புகள். இன்று மாலை 4:15 கன்னட மொழியில் பஞ்சேந்திரிய தவம், 4:45 உலக சமாதான வாழ்த்து 108 முறை, 4:55 த பவர் ஆஃப் மைண்ட் என்ற தலைப்பில் ஸ்கை ப்ரொஃபசர் உமா அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். மேலும் 5:30 உலக நல வாழ்த்து. நாளைய நிகழ்ச்சிகள் மதியம் 2 மணிக்கு தமிழில் மகரிஷி உணர்த்தும் குடும்பம், கைண்ட் ஆஃப் ஃபேமிலி அட்வைஸ்டு பை மகரிஷி என்ற தலைப்பில் ஸ்கை ப்ரொஃபசர் சந்திரா அவர்கள் உரையாற்ற உள்ளார்.
மேலும் நாளை மாலை 4:15 ஸ்கை ப்ரொஃபசர் காந்தராஜு சார் அவர்களின் ஹவு டு கெட் அவேர்னஸ் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம். அறிவிப்புகள் நிறைவு பெற்றன. இலங்கையிலிருந்து சாய்ராம் ஆத்மஸ்ரீ அவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. அம்மா அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேள்வியில கேட்கலாம். குருவே துணை. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. சிறப்பான முத்துக்களை எல்லாம் சேர்த்தெடுத்து ஒரு அழகான மாலை தொடுத்தெடுக்கிற மாதிரி மகரிஷி கூறிய சிறப்பான உச்சகட்ட கருத்துக்களை எல்லாம் எடுத்து ஒரு சிறப்பான உரையாற்றினீங்கம்மா. மிக்க நன்றி. உங்களுடைய தொண்டு தொடர வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. எல்லாம் மகரிஷிக்கே சேரும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்ததாக அலமேலு அவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அம்மா அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். அம்மா கூட. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன். சரி, வாழ்க வளமுடன். உங்களுடைய அந்த சிந்தனை விருந்து செவிக்கு, மனதுக்கு, புலத்துக்கு எல்லாத்துக்கும் விருந்தாக அமைந்து மகரிஷியோட கருத்துக்களை தெள்ள தெளிவாக, எளிமையாக, இனிமையாக, அருமையாக, சீர்மையாக, உண்மையாக, நேர்மையாக எடுத்துரைத்த பாங்கினை கூறுவதற்கு வார்த்தைகள் இல்லை. எனக்கு பண்பாட்டு கல்வி பாடம் எடுத்த அம்மாவை நான் என்றும் மறவேன். அந்த பாடம் எடுத்த மாதிரியே இன்னைக்கு கண் முன்னாடி தோன்றி கருத்தை எனக்கு ஊற்றி கொடுத்த உங்களின் தொண்டு சிறக்க என் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அலமேலம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா கேக்கலையா? கேக்குதுமா. வாழ்க வளமுடன். கேக்குதுமா. கேக்குது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. கேக்குது. அம்மா அவங்களுக்கு ஏதோ சரியா கேட்கல போல இருக்கு. அடுத்ததாக சந்திரா அவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அன்மியூட் பண்ணிட்டு நீங்க அம்மா கூட பேசலாம். வாழ்க வளமுடன்மா. நாங்க எங்களுக்கெல்லாம் 6ஆர் லெவல்ல டிப்ளமா எடுத்து எங்களை இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டதுக்கு உங்களை என்றும் நாங்க மறக்க மாட்டோம்மா. உங்களுடைய இனிமையான பேச்சை கேட்கும் போது மறுபடியும் கேட்கணும்னு இருக்குமா. வாழ்க வளமுடன்மா. உங்களுடைய தொண்டு தொடருமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நாகராஜ் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு மேடம் கூட பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். நாகராஜ் ஐயா அன்மியூட் சொல்லிட்டு நிறைய வார்த்தைகளை நம்ம குவிச்சேன். வேண்டுகோள் என்ன இடத்துல இருந்திருந்தாங்க. இவர்கள் அனைவருமே அனைவர்களுக்கும் தமிழ் கர்நாடகத்துல நமக்காக என்பதை உணர்ந்தோம். நல்ல வார்த்தைகளாக நீ கேட்டு மற்றவர்களுக்கும் அமைய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை போட்டு எல்லாருடைய குடும்பங்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். எல்லாரும் இதையே தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல நிறைய மன்றங்கள் பக்கத்துல இல்லாத இடங்கள்ல ரொம்ப தூரம் போய் நம்ம பண்றதுக்கு அந்த மாதிரி முயற்சி பண்ணிருக்கோம். எல்லாம் வீட்டுக்கே சேவா சங்கம் கர்நாடகத்தின் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். பத்மாவதி